வணக்கம்ங்க. நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குங்க கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தான் அங்கே இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கொங்கு சொந்தங்களுக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதுனாலங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் நம்மள்கிட்ட இருக்கிறதுனாலங்க நிறைய சுபகாரியங்கள் நம்ம முருகனர்லாம் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சிட்ருக்குங்க. அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. இந்த 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் எழுதிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் கொடுத்துட்டோன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மெனிக்கே பார்த்துக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதே இல்லைங்க. வீட்டில் இருந்த மெனிக்கே உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மாவட்ட ரீதியாக தான் போட்டுக்கணுங்க. கோயம்புத்தூர் மாவட்டம்ங்க, அதேமாதிரி சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம்ங்க, அதேமாதிரி ஈரோடு, இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் பக்கமாக போயிருங்க. ஒரு பொண்ணை கொடுத்தாலும் பையனை கட்டினாலும் பொண்ணை கொடுத்தாலுமே பக்கத்தில் ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் பார்ப்பீங்க. அந்த மாதிரி இருக்குங்க. அந்த சைடே நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. இப்போ நான் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் கோயம்புத்தூருங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணாரிங்க, கோபிங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே போகலாமுங்க. பொள்ளாச்சிங்க, உடம்புலப்பேட்டைங்க, நாமக்கல், சேலம், கரூர், சங்ககிரி, மூலனூர், முத்தூர், வெள்ளை கோயில், ஈரோடுங்க, திருப்பூர், பல்லடம், தாராபுரமுங்க, கரூர், இந்த மாதிரி எல்லா ஊருமே நம்ம சொல்லிகிட்டே போகலாமுங்க. அந்த மாதிரி எந்த மாவட்டத்தில் இருக்குங்களோ அதே மாவட்டத்தில் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இது இல்லாமல் வெளி மாநிலங்களில் இருந்தாலும் நமக்கு அனுப்பிச்சி சொந்த பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க, அங்கே செட்டில் ஆகிருப்பாங்க, அங்கே இருந்தாலும் நமக்கு ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பசங்கள்லாம் படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்குறாங்க. அந்த ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட கைவசம் நிறையா இருக்குது. வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாத செலவில் பார்த்தீங்கன்னா பூராமே சூப்பர் ஃபைனலாக வந்துடும். பசங்க ஜாதகம் நிறையா வந்து போயிருங்க. பூராமே 1 லட்சம், 1.25 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா 4 லட்சம், 5 லட்சம், இந்த மாதிரி சேலரி வாங்குகிற பசங்க தான் நிறையா வந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறக்கூடிய பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், வெளிநாட்டிலே டாக்டருக்கு படிச்சுட்டு வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி எம்பிபிஎஸ், எம்டி, இந்த மாதிரி படிச்சுட்டு இங்கே தமிழ்நாட்டில் இருக்காங்க அவங்க ஜாதகம் தான் நம்ம டாக்டர் ப்ரொஃபைல் வந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் நமக்கு நிறைய நண்பர்கள் யூடியூப்பை பார்த்தா அடுத்த நிமிஷமே நமக்கு போட்டு விட்டுறாங்க. அதேமாதிரி அவங்க நினச்ச மாதிரி நீங்களாகவே தேர்ந்தெடுப்பாங்க. நான் கூட தேவையில்லைங்க. நீங்களாகவே உங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, இந்த பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணிங்க, ஃபோன் நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே பொண்ணு கூட இருந்தாலும் பையன் கூட இருந்தாலும் நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குற அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் இருக்கிறனாலேயே தமிழ்நாடு முழுவதும் அஜய் மேட்ரிமோனின்னு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் போட்டிங்கனாலே நம்மளை ஆஃபீஸ் பயோடேட்டா எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் மட்டும் பேசியிருக்கேன், ஒரு 1000 வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு கூட உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுங்க. இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகி போச்சுங்க. இந்த 16 வருஷ காலகட்டங்கள் முடிய போகுதுங்க. 16 வருஷம். இந்த 16 வருஷ காலகட்டங்கள் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லாம் சுவிச்சுமாருங்க. அதே மாதிரி விஐபிக்குன்னு தனிப்பட்ட முறையிலையும் நம்மள்ட்ட ஜாதகம் நிறையா இருக்குதுங்க. நீங்கள் சொத்து ப்ராப்பர்ட்டி நம்ம பொதுவாக சொல்லக்கூடாதுங்க இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு. அந்த சொத்து ப்ராப்பர்ட்டி வச்சு நாங்கள் இந்த சொத்து ப்ராப்பர்ட்டியில் இருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணு வேணும் இல்லை மாப்பிள்ளை வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க ஜாதகம். நம்ம விஐபியாக இருக்கோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்ட்ட நிறையா வர்றதுனாலங்க அந்த முருகனரால் நிறைய சுபகாரியனால நான் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இதை கேட்கும்போது இன்றைக்கி கூட எனக்கு கூப்பிட்டு சொன்னாங்க. இன்றைக்கி மங்களிது கொடுக்குறாங்க ஈரோட்டில். இன்னைக்கு காலையில் சொன்னாங்க இந்த மாதிரி மங்களிது கொடுக்குற தம்பி உங்கள் வெப்சைட்லேருந்து ஜாதகம் பார்த்தா பயம் பிடிச்சிச்சு, எங்கள் உள்ளூராக இருக்குது, பக்கமாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிங்க எனக்கு ஒரு வாழ்த்து சொன்னாருங்க. அதை கேட்கும்போதே நமக்கு ஒரு இனிமையாக இருக்குங்க. அதேமாதிரி அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒரு வருஷம் இருக்க அந்த முருகன் அருளாலும் அவங்க குலதெய்வத்தை அருளாலும் நல்லா இருக்கட்டும் நான் முருகனை வேண்டிக்கிறேனுங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துட்டுங்க நிறைய ஓகே பண்ணிட்டாங்கன்னு எனக்கு நிறையா கூப்பிட்டு சொல்கிறாங்க.
அந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுங்க வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்ட பயட்டோட்டை அனுப்பிச்சுடுங்க. அதேமாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த முருகன் அருளாலும் உங்கள் குலதெய்வத்தருளாலும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ வரன்னு பார்க்குறீங்கன்னா அது மாதிரி அமையட்டும்னு முருகனை காலத்தொட்டு கும்பிட்டுக்கிறேனுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் பேசுவேங்க. எப்போவுமே இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பைக்கில் போனாலும் காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க, மெதுவாக வாங்க. நம்ம போலீஸ் அதிகாரிகள் கடைபிடி சொல்கிறாங்க, அதெல்லாம் கடைபிடிக்கணுங்க. ஏன்னா எல்லா பக்கமே மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. பைக்கில் போனாலும் காரில் போனாலும் பைக்கில் போனால் பெல்ட் ஷீட்டை போட்டுங்க, காரில் போனால் பெல்ட் ஷீட்டை போட்டுங்க, பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டை போட்டுக்குங்க. மெதுவாக போங்க, மெதுவாக வாங்க. நமக்கு கிடைக்க வேண்டிய எதாக இருந்தாலும், எந்த பொருளாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் நமக்கு அமையுங்க. வேகமாக போயிட்டு ஒரு காரியம் சாதிக்கிறது இல்லைங்க. மெதுவாக போனாலே காரியம் சாதிக்கலாங்க. கண்டிப்பாக அதான் என்னோடய கான்செப்ட்டுங்க. கண்டிப்பாக அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தொழில் சிறக்கும், உங்கள் விவசாயம் செழிக்கும், எல்லாமே நல்லதே நடக்கணுங்க. அதாங்க என்னோடய வேண்டுகோளுங்க. ஏன் இதை அடிக்கிறதுக்கு நம்ம தாய் தாப்பனை பற்றி பேசுகிறோம்? அவங்க இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம், நம்ம இல்லாமல் நம்ம குழந்தைய பிறந்திருக்கணும். நம்ம எப்படி கண்ணுங்க இருக்கணும், நம்ம குழந்தைகளை படிக்க வைக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது மாதிரி தான் நம்மளை அந்த காலத்தில் படிக்க வச்சு எத்தனையோ பேர்த்த ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரிலாம் படிக்க வச்சு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது மாதிரி நம்ம தாய் தகப்பனை நம்ம குலதெய்வத்துக்கு மேலே அவருக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த மரியாதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட தெய்வம் எல்லாமே, நம்ம தெய்வ கலாச்சாரம் எல்லாமே நம்ம வீட்டுக்கு வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், நான் வீடியோவில் ரொம்ப பேசியிருக்கேன் நான் தாய் தகப்பனை பற்றி. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தாய் தகப்பனை எந்த காலத்துலேயும் மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் அவளை ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நொடியும் மறக்கிறதுனாலேங்க நமக்கு ஒவ்வொரு நிமிஷமே வாழ்க்கை வந்து கீழே நோக்கி போயிட்டுருக்குங்க. அதுதான் கான்செப்ட்டுங்க. அதனால் தாய் தகப்பனை எந்த காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. தாய் தகப்பன் தான் நமக்கு குலதெய்வம், தாய் தகப்பன் தான் நம்மளை படைச்ச கடவுள் அப்படின்னு நினச்சிக்கணும். கண்டிப்பாக அவங்க தான் படைச்சாங்க. நம்ம அந்தளவுக்கு நம்ம பேசக்கூடிய, இப்போ நானே ஃபோனில் பேசுகிறேன், யூடியூப்பில் பேசுகிறேன் அப்படின்னா நம்ம தாய் எங்கள் அம்மா அப்பா வளர்த்துன ஒரு பெற்று வளர்த்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னு எனக்கு வயசு 50 போகிறேன். இந்தளவுக்கு நான் ஒரு நல்லா இருக்கிறேன் அப்படின்னு என் தாய் தகப்பன் அவங்க வகுத்தில் பிறந்த ஒரு புண்ணியம் தான் நான் நினச்சிக்கிறேன். அது மாதிரி நீங்களே நினச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும்னு வேண்டுகோளுங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சுடுங்க. நன்றி, வணக்கம். அஜய் குங்குமணி கோட்டை. நன்றி, வணக்கம்.